வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இப்போ சூலூர்ல பாத்தீங்கன்னா கலங்கல் ரோட்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன் பண்ணியிருக்கோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட், ஒரு கிச்சனு, ஒரு பூஜா யூனிட், இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் யூபிவிசி மெட்டீரியல் பண்ணி இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 ஃபீட்டுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா 7 ஃபீட்டுங்கிற சைஸ்ல ஒரு ஃபுல் சைஸ் டிவி யூனிட்டுங்க. இவ்வளோ பெரிய சைஸ் டிவி யூனிட்டை இது வரைக்கும் யூபிவிசில யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து அந்த சைஸ் டிவி யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் அவுட்லுக் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம எலிகண்டா எடுத்து கொடுத்துருக்கோம். என்ன கலர் போட்டா நல்லா இருக்கும், என்ன கஸ்டமைஸ் பண்ணா இந்த இடத்துல டிசைன் நல்லா இருக்குமோ அதை வந்து நம்ம டிசைன் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவி யூனிட், பூஜா யூனிட் பிளஸ் மற்றபடி பார்ட்டிஷன் ஒர்க் இதெல்லாமே தான் உங்களுக்கு வந்து அவுட்லுக் ரொம்ப நல்லா வரணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிவி யூனிட் வந்திருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா இந்த 12 ஃபீட்ல நம்ம என்னெல்லாம் டிசைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு 4 பில்லர் செட்டப் கொடுத்துருக்கோங்க. அந்த 4 பில்லர் செட்டப்லையும் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லைட் விசிபிளுக்கு 4 லைட் போட்டு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா மேல பேக்ரவுண்ட்ல இருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஃப்ளூட்டட் பேனல்ல உங்களுக்கு டைப் ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க, வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இங்க கிரே ஷேட் பண்ணி கோல்ட் லைன் வர மாதிரி பேட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கோம். இது அவுட்புட் பாருங்க. அப்படியே உங்களுக்கு டிவி ப்ரொஜெக்ஷன் எடுக்கிற சீட் பாத்தீங்கன்னா ஒரு 75 இன்ச்லேருந்து 80 இன்ச் டிவி மாற்ற அளவுக்கு நம்ம எம்போசிங் சீட் எடுத்து கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா நம்ம கிரானைட் மேட்ச் பண்ணி நிறைய டிசைன் போடலாம். இந்த வீட்டுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு, அவுட்புட் நல்லா வரும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்த ஒரு டிசைன் எடுத்து கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இந்த சீட்டை எடுத்து சுத்தியும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் அடிச்சு கீழே 2 கார்னர் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளவு அழகா பண்ணி பார்க்கும்போது இந்த டிவி வந்துட்டு அவ்வளவு பிக்கா இருக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எல் டைப்ல யூஸ்வலா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா அடிக்கலாம். ஸோ இங்க மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு பாக்ஸ் அடிச்சுட்டு மீதி இருக்கிற 2 ஃபீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல் டைப்ல ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சீட்டை மேட்ச் பண்றதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல எல்லாமே ஓப்பன் ஸ்டோரேஜ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். சென்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் வச்சு பிளஸ் டிண்டர் கிளாஸ் போட்டு ரிமோட் ஆக்சஸ்க்கு வந்து நம்ம இந்த கிளாஸ் டோரும் போட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டோட லைன் எல்லாமே எடுத்து ஹைட் பண்ணி ஒரே இடத்துல பிளேஸ் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டோம். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 2 ஓப்பன் ஸ்டோரேஜ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ரைட் சைட்ல யூஸ்வலா நம்ம கிளாஸ் போட்டு நம்ம பாக்ஸ் அடிப்போம், இல்லாட்டினா வேற ஏதாவது டிசைன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்கான டிசைன்ஸ் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட்டுக்கு ஃபுல் சைஸ் பாக்ஸ் அடிச்சு அதுல பார்ட்டிஷன்ல டிசைன் கஸ்டமைஸ் பண்ணலாம். சும்மா ஒவ்வொரு பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி போடுறத விட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜிக்ஸாக்கான டிசைன் கொடுத்து, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு பெரிய டிவி யூனிட்டுக்கு எதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமோ அதை வந்து இந்த டிவி யூனிட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்லுக் பாருங்க எந்த அளவுக்கு எலிகண்டா நீட்டா வந்திருக்கு பாருங்க. இதோட கண்டினியூ பாருங்க. அப்படியே இங்க ஒரு பூஜா யூனிட், இதுவும் பாத்தீங்கன்னா டீக் அண்ட் ஒயிட் மேட்ச் பண்ணியிருக்கோம். சேம் அந்த கலர் டீக் வந்து இங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஹால்ல. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம டீக் அண்ட் ஒயிட் மேட்ச் பண்ணியிருக்கோம். வெளியே பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 டிசைன் பண்ண நிறைய டிசைன் இருக்குங்க. கஸ்டமைஸ் டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. இதுல பீகாக் ஹேண்டில் கொடுத்து உங்களோட பெல் கட்டிங் எல்லாமே எடுத்து அதில் பெல் போட்டு கொடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு படையல் ட்ரே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள போட்டோஸ் அலைன்ஸ் உங்களுக்கு என்ன போட்டோஸ் இருக்கோ அந்த போட்டோஸ் தகுந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி கொடுத்துடலாங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா விசிபிளுக்கு ஒரு லைட் எடுத்து கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா மேலே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்டியா விட்டா நல்லா இருக்காது. ஸோ ஒரு 3 ஸ்டெப் எடுத்து அந்த ஸ்டெப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த அவுட்புட் பாருங்க 9 ஃபீட் போகும்போது ஒரு பூஜா யூனிட்டோட ஃபுல் வியூவும் அவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. இல்ல இங்க நீங்க படையல் ட்ரே போடணும், படையல் ட்ரே போடலாம். இல்ல எனக்கு திங்ஸ் நிறைய வைக்கணும்னா ஸ்டோரேஜா உங்களுக்கு டிரா மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இங்க படையல் ட்ரே போட்டிருக்கோம். கீழே ஆசிஸ்லாம் திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம வந்து டபுள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு யூபிவிசிலேயே பார்ட்டிஷன் பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணிருக்கு. இப்போ கிச்சன் என்ட்ரி ஏரியா பார்க்கலாங்க. கிச்சன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் பிளஸ் உங்களுக்கு டர்க்கிஷ் ப்ளூ ஒயிட் இந்த 3 கலர் மேட்ச் பண்ணி தான் இந்த கிச்சனை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சன் என்ட்ரி ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பேனலிங் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல்வுட் கலர் அதுல எடுத்து ஃபுல்லாவே ஒரு அவுட்புட் பாருங்க. அதாவது உள்ள நீங்க என்டர் ஆகும்போது கை வச்சு நீங்க உள்ள போகும்போது ஸ்டெயின்ஸ் எதுவுமே ஆகாம இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷ் டெக்ஸ்சர் ஃபினிஷிங். ஸோ ஸ்கிராச்சஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரொஜெக்ஷன் கம்பல்சரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம லைட்டிங் ப்ரொஃபைல் லைட் கொடுக்கலாம், இல்லை ஸ்பாட் லைட் கொடுக்கலாம், இல்லை ஹேங்கிங் லைட்ஸ் எது வேணா கொடுக்கலாங்க. நீங்கள் லைட் ப்ரொஜெக்ஷன் இல்லைனா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் மட்டும் எடுத்து நம்ம வந்து இந்த இது டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியா பிளஸ் கிச்சன் ஓப்பன் கிச்சன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் உங்களுக்கு டைனிங் டேபிள் போடுற மாதிரி இங்கே ஒரு செட்டப் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் பேசன் மட்டும்தான் கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஃபுல் செட்டப்பும் பாத்தீங்கன்னா நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். இங்க காங்கிரீட் போட்டிருக்காங்க. இது காங்கிரீட் கிடையாது, நம்மளே கடப்பாக்கல்ல நம்ம யூபிவிசி பாக்ஸ் மேலதான் நிறுத்தியிருக்கோம்.
பாத்தீங்கன்னா தெரியும். பைப் லைன்லாம் கொடுத்து கீழே ஃப்ளோரிங்ல இருந்தே உங்களுக்கு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கும். ஏன்னா அந்த கல் வைக்கணும் பிளஸ் இந்த இதெல்லாம் வைக்கும்போது சப்போர்ட் நல்லா இருக்கணும். ஸோ ஃப்ளோரிங்ல இருந்து கொடுத்து கீழே பார்ட்டிஷன் மட்டும் ஏட் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் மேட்ச் பண்ணி ஒயிட் கலர் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃப்ளூட்டட் பேனல் சாண்டல்வுட் கலர் கொடுக்கறதுனால சாண்டல்வுட் கலர் ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து மேலே லைட் விசிபிள் இருக்கு, ஒரு லைட்டிங் கொடுத்து பர்கோலால கொடுத்துருக்கோம். இது டைனிங்கோட செட்டப்புங்க. டைனிங் செட்டப்ல பார்ட்டிஷன் ஒர்க்ல உங்களுக்கு பர்கோலா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஆர்ச் செட்டப்புங்க. நார்மலா யூஸ்வலா ஸ்கொயர் டைப் அடிக்காம இங்க எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ, யூபிவிசி பெண்ட் பண்ணா ஒண்ணுமே ஆகாதுங்க. நம்ம எவ்வளவு தூரம் வேணா பெண்ட் பண்ணி எடுக்கலாம். பிளஸ் அந்த கலருக்கு எந்த கலர் கொண்டு போனா நல்லா இருக்கும். ஸோ ஹேங்கிங் லைட்டு, லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பாக்ஸ் ஆர்ச் டைப்ல ஃபுல்லா பெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 லைட் பாக்ஸ் ஓப்பனா உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே கிச்சனுக்குள்ள அப்படியே என்டர் ஆகும்போது ஒரு 3 ஃபீட் ஏரியால ஒரு பாட் டைப் கிச்சனுங்க. அந்த பாட் டைப் கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லா ஆஸ் யூஸ்வலா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ஆஸ் யூஸ்வலா பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ், வாஷ் பேசன் கீழே இங்கே 3 டேண்டம் பாஸ்கெட் தாங்க. ஒரு 4 இன்ச்சு டேண்டம் பேஸ்கெட்டு, அப்புறம் ஒரு 6 இன்ச்சு டேண்டம் பேஸ்கெட்டு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு டேண்டம் பேஸ்கெட்டு ப்ளஸ் ட்ராலி பிளேட்டோட வந்துடுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் புல் அவுட் மட்டும் எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம். ஏன் அதெல்லாம் டேண்டம் போட்டு இது எஸ்எஸ்ல போட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரே ஒரு மிஸ்டேக், நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது பண்ற மிஸ்டேக் என்ன, மேக்ஸிமம் கீழே பாட்டத்துல இருந்து இந்த மேல நெத்தி எட்ஜ் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா 28 இன்ச் இருக்கணுங்க. 28 இன்ச் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த 2 இன்ச்சு பார்டர் கொடுப்போம். உங்களுக்கு அது 26 இன்ச் ஆயிரும். பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்டம் பாக்ஸ் 2 ஃபீட்ல போட முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒயர் பேஸ்கெட்ல தான் நம்ம ஆயில் புல் அவுட் போட முடியுங்க. கார்னர் நம்ம எல்லா சைட்லயும் சொல்ற மாதிரி எந்த கார்னருமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாம ஃபோல்டபுள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோல்டபுள் பண்றதுனால அது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. திங்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கும். டோர் இடைஞ்சல் இருக்காது. இதுவே கார்னர் டோருக்கு ஹைட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் வரும், அந்த இடம் வந்து உங்களுக்கு ஆக்குபை ஆயிருங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கர் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்ல கேட்டாங்க. ஸ்டோரேஜ் இருக்கு, க்ளோஸ் பண்ணி கேட்டாங்க. மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ கஸ்டமர் க்ளோஸ் பண்ணி கேட்டாங்க. உங்களுக்கு காய்கறி எல்லாம் உள்ள வைக்கும் போது அதில் இருக்கிற எதுவும் ஒரு லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்குறோம். 2 விக்கர் பேஸ்கெட்டுமே உள்ள கீழே 2 வெட்டேஜ் போட்டு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இங்கே ஒரு டால் யூனிட் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் தான் விட்டுருந்தாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம ஐடியா கொடுத்து, ஸோ இந்த இடத்துல வந்து அதை வச்சீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகுங்க. ஸோ நம்ம வந்து இப்படி எல் டைப் பிளஸ் இந்த கிச்சன் என்ன டைப்ல போகுதோ அதே டைப்புக்காக நம்ம பாக்ஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸ் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உள்ள நம்ம யூபிவிசிலே நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி உங்களுக்கு வெயிட் அந்த அளவுக்கு லோட் பண்ற அளவுக்கு பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க மிக்சி, கிரைண்டர் எது வேணாலும் உள்ள வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸ் வந்து ஃப்ளூட்டட்ல பிளாக் கலர்ல போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃப்ளூட்டட் கிளாஸ் இருக்கு, பெயிண்டிங் கிளாஸ் இருக்கு, பிரிண்டட் இருக்கு, ஒயிட் கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நமக்கு இந்த இடத்துக்கு எது நல்லா இருக்குமோ அதை வந்து கஸ்டமருக்கு நம்ம சொல்லி கஸ்டமரோட சஜஷன் தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் அதே மாதிரி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு கார்னருங்க. இந்த கார்னர் மட்டும், இந்த இடம் மட்டும்தான் நமக்கு பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கார்னர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு 360 டிகிரியில ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம யூபிவிசிலேயே பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இங்கேயும் டபுள் டோர் ஸ்டோரேஜ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்ல ஒரு ஸ்பைஸ் பாக்ஸுங்க. ஸ்பைஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்கே வந்து ஓப்பன் கிளாஸாக போடல, எல்லாமே ஹைட்ராலிக்ல உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்மூத் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் கன்வீனியன்ட்டாக இருக்கும் எடுக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் சாய்ஸ் தகுந்த மாதிரி அவங்க திங்ஸ் எப்படி வச்சுப்பாங்க, நிறைய சைட் நம்ம பண்ணுறோம். அந்த சைட் சஜஷன் தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்ட்டிஷன் எல்லாமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ல போட்டு சின்னதாக ஒரு நாப் வச்சுருக்கோம். நாபு, ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஹேண்டில்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து எது எது எங்கெங்கே போட்டால் நல்லா இருக்குமோ அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கார்னரை பொறுத்த வரைக்கும் இங்க எது போட்டாலுமே கன்வீனியன்ட்டா இருக்காது. நீங்க டோர் போட்டாலும் சரி, ஸ்லைடிங் போட்டாலும் சரி, சிமினி இருக்கிறனால நீங்க எது போட்டாலுமே உங்களுக்கு அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்காது. ஸோ இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஓப்பன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் வெளியே தெரியற மாதிரியும், இது ஒயிட் கலர்ல உங்களுக்கு தெரியுமோ இந்த லுக் பாருங்க, ஒரு டர்க்கிஷ் ப்ளூ கலரு பிளஸ் ஒயிட் சாண்டல், இந்த 3 கலர் மேட்ச் பண்ணி இதுக்கு ஆப்போசிட் கலர் இந்த கிரானைட் வந்து பிளாக் கலர் கொடுக்கறதுனால நம்ம ஆப்போசிட் கலர் பிளாக் கலர்ல நம்ம ஹேண்டில்ஸ் எல்லாம் போட்டு
அவ்வளோ அவுட்புட் அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிமினியை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து அவுட்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் சர்வீசஸ் இருந்தாலும் 2 பக்கமும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். அப்படியே உங்களை டாப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த சிமினியை கவர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே ஹைட்ராலிக் தான். இங்கேயே ஹைட்ராலிக் போட்டு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். லைட் விசிபிள் வந்து எங்கெல்லாம் லைன் நீங்கள் கொடுக்குறீங்க ப்ரீ பிளான் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஸோ இல்லை எனக்கு இந்த இடத்துல லைட் விசிபிள் நிறைய வேணும்னா ப்ரீ பிளான் பண்ணி முன்னாடியே ஒரு லைன் எடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் வந்து தைரியமாக நம்ம வந்து கொடுத்துடலாங்க. இந்த கிச்சனோட அவுட்புட் பாருங்க நல்லா இருக்கு. ஒரு 4 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லாஃப்ட், 4.5 ஃபீட்டுக்கு லாஃப்ட், அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாட் டைப் ஃபுல்லாகவே ஸ்கொயர் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி கிச்சன் செட்டப்பு ப்ளஸ் உங்களுக்கு பூஜா டிவி யூனிட் நிறைய வெரைட்டி ஆஃப்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னா நமக்கு கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ. நான் எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு பாலு. இப்போ ஒரு 4 மாதம் முன்னாடி எங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்புறம் 3 மாதம் முன்னாடி யூடியூப்பில் வந்து நான் டிவி கிச்சன் மாடுலர் கிச்சன் பண்ணலான்ட்டு இருக்கும்போது யூடியூப்பில் அவரை பார்த்தேங்க, கிராண்ட் இன்டீரியர்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அக்கா பையன் மூலிமா இவர் எங்கே வேலை செஞ்சாருன்னு பார்க்குறக்கு போனோம். இவர் காரணமாட்டா காடம்பாடியில் 2-3 பில்டிங் பண்ணியிருந்தாருங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரி இவரை வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வீட்டு வேலைக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் எனக்கு எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு யூபிஐஸில் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த விட நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் தொழில் ரொம்ப பிடிச்சது, செஞ்ச மெத்தடும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் இவரை வந்து என்னோடய சார்பில் யார் கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 100% எனக்கு நிம்மதி நிறைவு. தேங்க்யூ.